டெட்டானஸ் டாக்ஸிக் என்று சொல்லப்படுற டிடி இன்ஜெக்ஷன் பின்னாடி இவ்ளோ பெரிய ஒரு காதல் கதை இருந்திருக்கு பாருங்க. எம்மா சல்லிவனுக்கும் தாமஸ்க்கும் திருமணம் நடைபெற ஒரு வாரமே இருந்தது. அன்று எம்மா தெரியாமல் ஒரு துருப்பிடித்த ஆணியை மிதித்து விட்டாள். அந்த ஆணி அவளது பாதத்தில் ஆழமாக இறங்கியது. அவள் அந்த காயத்தை நீரால் கழுவி ஒரு துணியால் கட்டிக்கொண்டு திருமண வேலைகளை தொடர்ந்தாள். காயம் ஏற்பட்ட 5 நாட்களுக்கு பிறகு அவளுக்கு தாடை பகுதி கொஞ்சம் இறுக்கமாக இருப்பதை உணர்ந்தாள். ஆனால் அன்று மாலைக்குள் தாடை முற்றிலும் அசைக்க முடியாதபடி பூட்டிக் கொண்டது. ஆணியில் இருந்து பரவிய பாக்டீரியா டெட்டனஸ் ஈர்ப்பு வலி நோயை உண்டாக்கி அவளது நரம்பு மண்டலத்தை தாக்கும் விஷத்தை உடலில் பரப்பியது. அவளது தாய் உடனடியாக மருத்துவரை அழைத்தார். எம்மா தனது திருமண நாளை காண உயிரோடு இருக்க மாட்டாள் என்பது உறுதியானது. இன்று எம்மாவின் நிலை மிகவும் மோசமானது. தாமஸ் அவளை பார்க்க ஓடி வந்தான். எம்மாவின் உடல் விரைத்து போயிருந்தது. முதுகு வில் போல வளைந்திருந்தது. அவளால் பேச முடியவில்லை. ஒலிகளை மட்டுமே எழுப்ப முடிந்தது. மறுநாள் திருமணம் நடக்க வேண்டிய நிலையில் தாமஸ் ஒரு இதயத்தை உலுக்கும் முடிவை எடுத்தான். விரைத்து போயிருந்த எம்மாவின் விரலில் மோதிரத்தை அணிவித்த அந்த நொடியில் அவன் அவளது கணவனானான். 1909 ஜூன் 17 அன்று காலை 4:30 மணிக்கு எம்மா உயிரிழந்தாள். திருமண உடையில் வந்தவர்கள் எம்மாவின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டனர். தாமஸ் தனது திருமண உடையில் அவளது கல்லறையின் அருகே நின்று தாமஸ் அதன் பிறகு வேறொரு திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. 1954 தாமஸ் இறந்த அவர் திட்டமிட்டபடி எம்மாவின் அருகிலேயே அடக்கம் செய்ய 45 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜோடி மீண்டும் இணைந்தது. அதன் பிறகே கண்டுபிடிக்கப்பட்டது டிடி இன்ஜெக்ஷன்.